வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். இரும்புத் தோலை உரித்துப் பார்க்க யானை வந்ததடா, நம் இதயத் தோலை உரித்துப் பார்க்க ஞானம் வந்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. மனம் அமைதி என்னும் நிலையை காண ஏக்கம் கொண்டதடா. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு உறவுகளே, எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக, இன்பமாக, சந்தோஷமாக, ஆட்டம் பாட்டத்துடனும் ஆரவாரத்துடனும் நல்லது கெட்டது இவைகள் அத்துணையும் சரிசமமாக அனுபவித்து கடைசியில் அமைதியே இல்லை என்ற நிலையில் அமைதியை தேடி ஓடி ஓரிடத்தில் அமரும் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலாபலன்கள் சற்று பிடிவாத குணம் உள்ளவர்கள், அடமெண்ட் என்று சொல்லக்கூடிய பிடிவாத நிலையை கொண்டவர்கள், விடாமுயற்சிக்கு சிறந்தவர்கள் நீங்கள்தான். நல்ல உழைப்பாளி, சாதுரியமானவர்கள், திறமையானவர்கள். உங்களுக்கான பலன் இன்னும் நிறைய இருக்கின்றது. அதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே, நமது சேனலை உங்களது உறவினர்கள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தாரிடம் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, ஆலய பணிகளிலும் நாம் ஈடுபடுறோம். அது இல்லாமல் வேள்வி, ஹோமம் இவைகளும் செஞ்சிட்ருக்கோம். இப்படி நாம் செய்யக்கூடிய இந்த நற்காரியங்களால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அப்படி சொல்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளார போகலாம். வாருங்கள் உறவுகளே. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல் பிடிவாதக்காரர்கள், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை உள்ளவர்கள், சொந்த முயற்சியில் உழைப்பில் வெற்றியை காண்பீர்கள், ருசிப்பீர்கள். ஆனாலும் சுயநலம் மிகுந்தவர்கள்தான். உங்கள் செலவுக்கு, உங்கள் தேவைக்கு இருப்பவற்றை வைத்து கொண்டுதான் மீதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க யோசிப்பீர்கள். இது போன்ற மகத்துவம் வாய்ந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சராசரி உயரம் அல்லது குள்ளமாக இருப்பீர்கள். சற்று முகத்தில் ஏதேனும் தழும்புகள், பருக்கள் அல்லது வடிவு, தழும்பு இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள். உங்களது நடையில் ஒரு வளைவு, நெளிவு இருக்கும். இது போன்ற அமைப்புகள், பண்புகள் இருந்து விளங்கக்கூடிய நீங்கள் கல்விகளில் இடர்பாடுகள், அதாவது தடைகள் இருக்கக்கூடியவர்கள்தான். சிலர்களுக்கு மட்டுமே கல்வி பலிதமாகும். அடிப்படை கல்வி உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சிலர் அடிப்படை கல்வியில் இருந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய பாக்கியம் உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதேபோல் குடும்ப உறவுகள், சொந்தங்கள் இவைகள் அத்தனையும் சிறப்பாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் ஒட்ட மாட்டீர்கள். அவர்களின் ஆதரவையோ அவர்களின்
என்ன சொல்வது, அவர்களின் அனுசரணையோ நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். ஏனென்றால் சுய முயற்சி, சுய கௌரவம் அதை உங்களிடமிருந்து தடுக்கும். இது போன்ற மனநிலை உள்ள நீங்கள் நல்ல பண்புள்ளம் கொண்டவர்கள், நல்ல பாசம் மிகுந்தவர்கள். குடும்பத்தில் மற்றவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல், இவர்களால் நமக்கு என்ன தேவை, தேவை இருந்தால் பேசலாம், தேவை இல்லாவிட்டால் என்று உங்களுக்கு தேவையான பட்சத்தில் மட்டுமே எடுத்துக்கொள்வீர்கள், இல்லை என்றால் விலக்கி விடுவீர்கள். அதேபோல் உங்களுக்கு வாரிசு, பெண் வாரிசு முதலில் இருக்கலாம், அதன் பிறகு ஆண் வாரிசு. அதேபோல் மனைவி வழியில் உங்களை அதிகாரம் செய்யக்கூடிய மனைவியாக அமைவார்கள். அதனாலேயே உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மற்றபடி நல்ல மனைவி உங்கள் மீது பற்று நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுக்கு தொழில், கெமிக்கல், அதாவது ரசாயனம் என்று சொல்லக்கூடிய நிலை மற்றும் கமிஷன், புரோக்கர், இது போன்ற நிலை, ஃபைனான்ஸ், சிலர் வங்கிகளில் இருக்கலாம், விவசாயத்துறையை சார்ந்தவர்களும் இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை தொழிலாக அமைத்து கொண்டால், இந்த துறையில் இருந்தால் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். பிரைவேட் அல்லது அரசாங்கம், இவைகளில் அரசாங்கத் துறையில் இருப்பது வாய்ப்பு குறைவு, பிரைவேட் துறையில் இருப்பது வாய்ப்பு அதிகம். உங்களுக்கான நோய் பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். வயிற்று வலி, பெருங்குடல், இவைகள் எல்லாம் உங்கள் நோய்க்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே போல கெட்ட கொழுப்பு என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், அதனால் உங்களுக்கு இரத்தத்தில் இடையூறுகள், உடம்பு உங்களுக்கு பருமனாக பருத்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். எதிரிகள் என்று வைத்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் பிடிவாதத்தன்மையும் போல்டாக பேசக்கூடிய குணாதிசயமும் பெற்றிருப்பதால் நிறைய பேர் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். இருப்பினும் உங்களை நேருக்கு நேர் எதிர்த்து பேச மாட்டார்கள். முன்னே விட்டு பின்னே தான் புறம் கூறுவார்கள், விலக்கி வைப்பார்கள். இந்த அமைப்பு கொண்ட சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யாருக்கும் எந்தவித தீங்கும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை, உங்கள் உழைப்பு, உங்கள் உயர்வு என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் லட்சியத்தோடும் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்வில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீர்கள். அப்பேற்பட்ட உன்னதமான நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். நிறைய முனிவர்களும் ரிஷிமார்களும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்கள். அந்த பாக்கியமும் உங்களுக்கு உண்டு. அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் நீங்களும் பிறந்திருப்பதால் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உறவுகளே, இந்த நாளில் உங்களுக்கு பலாபலன்கள் சொல்வதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் இந்த பலாபலனில் திருப்தியாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்ற பதிவில், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்க்க இருக்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.